Hello all, welcome to vlog part 4. We are in Nanu Oya. இதான் லாஸ்ட் vlogல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஸோ இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில வந்தோடனே ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் வாக் பண்ணோன்னே இந்த ஒரு சூப்பர்பான ஃபுட் ட்ரக் வந்து நாங்கள் டாக்டர் ஷெஃப் அப்படின்றது தான் இந்த ஃபுட் ட்ரக்கோட பேரு. சூப்பர்பா இருந்தது ஃபுட்டு. அங்கே தெரியறாரு பாருங்க, அவர் தான் மிஸ்டர் ராபர்ட். எங்களுக்கு வந்து அவர் தான் இன்னைக்கு எங்களோட ஷெஃப். சூப்பரா வந்து பர்கர் வந்து செஞ்சு கொடுத்தாரு ஹாட் ஃப்ரைஸோட. Can you say hi to Vicky? Vicky, can you say hi? ரொம்ப க்யூட்டாக வந்து ஒரு பஸ்ஸை வந்து வெரி நைஸ். உள்ள இன்டீரியர் சூப்பர் கூல். உள்ளேயும் கிச்சன் இருக்கு. ஸோ யா here we are. நம்ம வந்து ரயில்வே ட்ராக் வந்து இங்கேருந்தே தெரியுது பாருங்க, அந்த நானு ஓயா அப்படிங்கிற போர்டோட சிக்னல்ஸோட. ராபர்ட் எங்களுக்கு சூப்பர் யம்மாக வந்து பர்கர் ஃபில்ட் வித் வெஜ்ஜீஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரைஸும் பண்ணி கொடுத்து செம்ம டேஸ்டியாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு டு நாங்கள் வந்து ஸ்டேஷன்லேருந்து தான் காலைல கிளம்பியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் vlog பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். அங்கே தான் எங்கள் கார் நிற்கிது. இங்கேருந்து ராபர்ட் சொல்லி ஒரு காரை நாங்கள் ஹையர் பண்ணி சச்சின் அப்படின்ற ஒருத்தரோட நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஆன் த வே வி வென்ட் டு சீத்தம்மா கோவில். அதை வந்து ப்ரீவியஸ் vlogல நீங்கள் நைட் வியூவில் பார்த்துருந்துருப்பீங்க. வந்து போகிறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு போட்டு என்ட்ரன்ஸில் போட்டிருந்தாங்க. அவ்வளோ டிவைனாக இருந்தது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. உள்ளே வந்து வீடியோ நாட் அலவுட், பட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ என்னங்கிறத வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கின என்ட்ரன்ஸ் டிக்கெட் எங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இது உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அலௌட் இல்லை, வெளியில் தான். ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து இந்த அருவி சத்தம்னு நான் நைட் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அது வந்து இந்த சத்தம் தான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பிகாஸ் நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப அப்படியே ஸ்பெல் பவுண்டாக எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப இயற்கையோடு ஒன்றி எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இங்கே தான் வந்து ஹனுமாரோட பாதம் இருக்கிறதா வந்து அவர் வந்து வச்சதாக வந்து நம்புகிறாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. மீதி இடங்களை விட இங்கே இன்னும் கொஞ்சம் கோல்டாக இருந்தது, தண்ணி பக்கத்தில் இருந்ததுனால. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆன் த வே நாங்கள் வரும்போதே சீத்தம்மா டெம்பிள் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து டீ வந்து வாங்கிட்டோம். அதை வந்து நான் கேப்சர் பண்ணலை. பட் யா, இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சீதாதேவி வந்து இந்த இடத்துல தான் சிறைப்பிடிச்சு வைக்கப்பட்டிருந்தாங்க. ஏன் இந்த இடம் அப்படின்னா வந்து இங்கதான் கொஞ்சம் கோல்டா இருக்கு. அப்படிங்கிற இடத்துல வந்து ராவணன் இருந்தார். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹாட்டா இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து கோல்டா இருக்கணும், நல்லா வெதர் வந்து சில்லுன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால இங்க வச்சிருந்தாரு அப்படின்னும் அங்க இருந்த ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் 2 பேரும் ஹனுமார் வந்து சீதா தேவிய வந்து பார்த்து மீட் பண்ண இடமா இந்த இப்போ வரைக்கும் பூஜை பண்ணி அந்த இடத்த ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.
faster than that. We just heading back. We're going to Ram. தர்ஷன் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம நைட் பார்த்த ஆஞ்சநேயர். அண்ட் கோயிலோட என்ட்ரன்ஸ் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்காக ஒரு கிளியர் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு ராமரோட ஃபேமிலியோட நிற்கிற அந்த ஒரு அழகான வியூ இதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். வி ஆர் ஆன் த வே டு எல்லா. எல்லாம் ரீச் பண்ணிட்டோம். இந்த கேப்பில் தான் நாங்கள் வந்தோம். சச்சின் தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தார். வர வழியில் டீ எஸ்டேட்டில் டீயும் வாங்கிட்டு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். திஸ் இஸ் சச்சின். இங்கே நீங்கள் வந்தோன்னு அப்படியே சொல்லுங்க. நாங்கள் கிளம்பிட்டா எங்கள் ரூமுக்கு போயாச்சு. ஏர்லி மார்னிங் வியூ பாருங்கள். நம்ம சன்லைட் காட்டேஜ்லேருந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூரிய பகவான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு டேவை அப்படின்னு. இது வந்து காலையில் அரவுண்ட் 5 o'clock இருக்கும். அந்த வியூ தான் இது. அண்ட் இது வந்து எங்களோட ரூம்குள்ளேருந்து நான் செக் அவுட் பண்ண போகிறோம் இப்போ இன்றைக்கி இங்கேருந்து. இப்போது இருந்த ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. இந்த ரூமை ரொம்ப சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது அரவுண்ட் 10:30 நாங்கள் கிளம்பும்போது. இந்த இடத்த விட்டு கிளம்புறோமே அப்படின்ட்டு இருந்தது. பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது வெதரில். இந்த ஸ்டேவும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே விசிட்டர்லாம் வந்து பார்த்தாங்க. க்யூட்டாக ஒரு கேட்லாம் வந்து இருந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் இருந்தது. நான் அதை காமிக்கிறேன். ஸோ ரீட் பண்ணுறதுக்கு 2 புக் வச்சுருந்தாங்க. அண்ட் யூஸ்வலாக எல்லாரும் ஃபில் பண்ணுற மாதிரி கான்டாக்ட் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருந்தாங்க. இது கூட காமன் தான், நத்திங் நியூ. பட் நான் ரொம்ப ரசித்தது வந்து இந்த ஒரு கெஸ்ட் புக்லெட் தான். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நான் இதுலேருந்து நிறைய பேர் எழுதி இந்த ரிவ்யூ வச்சு தான் நான் வந்து இந்த ஹோஸ்ட் கிட்ட இருந்து பேன் கேக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நிறைய பேர் ஜெர்மனிலேருந்து வந்திருந்தாங்க, சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்திருந்தாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அதெல்லாம் அந்த கெஸ்ட் புக் பார்த்ததுனால தான் தெரிஞ்சது. இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் vlogக்கு ஸ்டே டியூன்ட். பை.